படம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. குடும்பத்தோடு பார்க்கலாம் சார். படம் நல்லா இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட்னு பேர் வச்சிருக்காங்க. என்னென்ன எதுங்க அந்த மாதிரி ஒரு பேர்? பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு அது என்னென்னு புரியல. ஆனால் மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. கஸ்தூரி மேடம் நல்லா ஆட் பண்ணியிருக்காங்க. அர்ச்சனா மேடம் ஆட் பண்ணியிருக்காங்க. குடும்பத்தோடு பார்க்கலாம் சார். நல்ல படம் சார். இப்போ இருக்க இந்த கிட்ஸ் வந்து டிவோர்ஸ்னா உடனே சண்டை வந்தால் டிவோர்ஸ் வரைக்கும் போய் ஆமாம் ஆமாம். அந்த மாதிரியான ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அதெல்லாம் தப்பு அப்படின்ற அதான் 2 பேருமே நல்லா ஆரம்பத்தில் ரொம்ப நல்லா ஆட் பண்ணுறாங்க. சில ஃபேமிலியில் இந்த மாதிரிலாம் நடக்கிறது. டைவர்ஸ் வரலையும் போகிறாங்க, அதுக்கப்புறம் திருந்திடுறாங்க. அதான் வேறு ஒன்று நல்லா இருக்கு சார். நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஈகோவை பார்க்கக்கூடாதுன்னு இந்த படத்தில் கிளியராக சொல்ல வராங்க. நல்லா தான் நடந்துட்டாரு, எல்லாம் பரவாயில்ல, நல்லா ஓரளவுக்கு பரவாயில்ல, கரெக்டாக தான் இருந்தது. இன்னும் கொஞ்சம் லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணலாம். ஜிவியோட மியூசிக் ஜிவி மியூசிக் இன்னும் லைட்டாக பண்ணலாம். நல்லா இருக்கும். உங்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கா? இப்போ இருக்க ரியாலிட்டிக்கு நல்லா இருக்கும். டிவோர்ஸ் சம்மந்த பற்றிலாம் பேசுகிறாங்க, அது எப்படி புரியல. டிவோர்ஸ் இஷ்யூலாம் பேசுகிறாங்க, அது எப்படி? அது ஓகே, நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. சென்டிமெண்ட் படம் தான். டைவர்ஸ் பண்ணுற அளவுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் டைவர்ஸ் பண்ணக்கூடாதுன்றதை அவங்க பொண்ணு மூலிமா அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அதாவது கிராமத்து பையனுக்கும் நகரத்து பொண்ணுக்கும் பையனுக்கும், கிராமத்தில் இருக்கிற பையனுக்கும் நகரத்தில் இருக்கிற பொண்ணுக்கும் ஒத்து வர மாட்டேங்குது. லவ் பண்ணால் கூட ஒத்து வர மாட்டேங்குது. அதுதான் உட்காந்து பேசுனா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். அதை பற்றி தான் பரம்பரையே எப்படி டைவர்ஸ்லாம் வாங்காமல் இருக்கணும் சென்டிமெண்ட்டாக காமிக்கிறாங்க. நல்லா இருக்கு. நல்லா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா ஃபேமிலி கூட எல்லாம் இப்போ தான் வந்துருந்தேன். ஜிவி மியூசிக்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. பிக் பாஸ்ல பார்த்த ராணுவ பார்த்துருப்பா, அவர் எப்படி பண்ணியிருக்காரு? பிக் பாஸ் நான் பார்க்க மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்த படம்? படம் நல்லா இருந்தது, அது என்ன சொல்லலாம். உட்காந்து பார்த்தாங்களே குழந்தைங்க உட்காந்து பார்த்தாங்களே, போர் அடிச்ச பேசுது. இல்லை இல்லை, அவங்க பாட்டுக்கு குடும்ப படமாக இருந்ததுன்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் படம். இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும் எல்லா நியூலி மேரிட் கப்பிள்ஸ்க்குமே. இது வந்து ஒரு நல்ல பெஸ்ட் எக்ஸாம்பிள் படம். சின்ன விஷயம்னா கூட அது அவசரப்படக்கூடாதுங்கிறது, ஈகோ இருக்கக்கூடாது, லைஃப்பில் எதுவும் அவசரப்படக்கூடாதுங்கிறது இந்த இதுலேருந்து நல்ல ஒரு லெசன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்ததுங்க சார். ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். 2 பேரும் ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருந்தாங்க. கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குங்களா? ஸ்டோரி பார்க்க கனெக்ட் ஆச்சு. என்னால் பெருசாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது, பட் ஓகே நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க படம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு குறைன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. போகக்கூடாதுன்னு அது நல்லா தெரியுது அதில். ஆமாம், அவங்க 2 பேரும் அப்புறமா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, பண்ணியிருக்க கூடாது அது. ஆமாம், அந்த டைவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. பிக் பாஸ் ராணுவ எப்படி பண்ணியிருந்தாரு ஹீரோவா? அவர் பிக் பாஸ் ரொம்ப சூப்பராக பண்ணார். ஐயோ ரொம்ப அருமைங்க. அவங்க நடிப்பெல்லாம் அந்த அளவுக்கு நல்லா பண்ணாங்க. ரொம்ப நல்ல மியூசிக், ஃபோட்டோகிராஃபி, கலரிங் எல்லாம் நல்லா இருக்கு. குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம், யாரும் பார்க்கக்கூடாது, எல்லாருமே பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. ஃபேமிலி சப்ஜெக்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபேமிலி சப்ஜெக்ட் வந்திருக்கு. நல்லா எடுத்திருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் எப்படி இருக்கணும், பெரியவங்க எப்படி இருக்கணும் காட்டியிருக்காங்க. நல்லா இருக்குது, பரவாயில்ல. அதுதாங்க சொல்கிறேன். இது எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. 2ஐயும் காட்டிட்டாங்க. அதனால் வந்து பரவாயில்ல. யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும். யங்ஸ்டர்ஸ் பொண்ணாக இருந்தாலும் ஆம்பளையாக இருந்தாலும் சம்பாரிச்சா அப்பா அம்மா காப்பாற்றணுன்ற சென்டிமெண்ட்டு காட்டியிருக்காங்க. ஹீரோ எப்படி பண்ணியிருக்காரு? அவர் பார்த்துருப்பீங்க பிக் பாஸ். ஹீரோ பாட்டியிருக்காரு. பட் ஹீரோவோட எனக்கு ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு பிடிச்சது வந்து ஹீரோயின் எமோஷன்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக. அதுக்காக ஒட்டி பார்க்கலாம். மியூசிக் ஜிவி சார் சொல்லணுமா? ஏங்க அவரை போய் என்ன சொல்கிறது? மெலோடி அழகாக காற்றுல அப்படி பறக்கிற மாதிரி கூப்பிட்டு போயிட்டார். ஃபேமிலி சப்ஜெக்ட்டுக்கு இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, பண்ணிட்டார். ஃபேமிலியோட யங்ஸ்டர்ஸை பார்க்கணும், பெரியவங்கள பார்க்கணும். ஏன்னா எத்தனையோ பேர் புருஷன் வேணாம் பொண்டாட்டி வேணாம்னு சொல்லி டைவர்ஸ் பண்ண அவெல்லாம் பார்க்கணும் கண்டிப்பாக. பார்த்தா தான் திருந்துவாங்க. புரியலையா உங்களுக்கு? சிம்பிளுங்க. ஓவராக சாப்பிடக்கூடாது, கம்மியாகவும் சாப்பிடக்கூடாது. ஓவராக சாப்பிட்டா ஜீரணம் ஆகாது, கம்மியாக சாப்பிட்டா பத்தாது. அதுதான் சொல்கிறாங்க சென்டிமெண்ட்டில். கரெக்டாக வாழ்க்கையில் இப்படி இரு, மீடியமாக இரு, அப்படியும் போகாது இப்படியும் போகாது காட்டுங்க. அதான் பிரேக்ஃபாஸ்ட். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் வெரி ஹாப்பி ஃபார் மை ஃப்ரெண்ட் ராணவ். அண்ட் இன்னும் வந்து எல்லோரும் வந்து நீங்கள்லாம் வந்து ப்ரெஸ் மீடியா எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். இன்னும் டாக் ஆஃப் த டவுன் நிறையா வரணும். ஸோ படம் கண்டிப்பாக நான் தேட்டரில் பாருங்கள், ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. டிவோர்ஸ் இஷ்யூ எப்படி பேசியிருக்காங்க? சாரி, டிவோர்ஸ் இஷ்யூ இப்போ தான் ரியோ படம் ஒன்று வந்தது. ஆமாம். இதில் எப்படி வித்தியாசமாக பண்ணிருக்காங்க? வித்தியாசம் வந்து எப்படின்னாக்கா
ஒரு ரிலேஷன்ஷிப்பை எவ்வளோ ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து யங் ஜெனரேஷன் மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னாலே அது எல்லாருக்கும் சூட் ஆகும் இந்த படம். ஜிவியோட மியூசிக் பேக்ரவுண்ட், ஜிவி பிரகாஷ் சாரை பற்றி சொல்லவே வேணாம். பிஜிஎம் அவ்வளோ சூப்பராக இருந்தது, ஒரு மெலோடி சாங் இருந்தது. எனக்கு படத்தில் வந்து அப்வியஸாக சார் வந்து இஸ் அ ஜீனியஸ். அதுதான் படத்துடைய கதை, அது சொல்லக்கூடாது. பட் ஆனால் வந்து நானும் யோசித்தேன், பிரேக்ஃபாஸ்ட்டு வச்சுருக்காங்களே அது கூட வந்து என்ன வந்து சொல்ல வராங்கன்னு போது, ஸோ படம் பார்க்கும்போது அழகாக கனெக்ட் ஆகுது. இது பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லை, ஒரு லன்ச் டின்னர் ஃபுல் மீல்ஸ் வேற லெவலில் இருக்குது சார். இப்போலாம் எந்த படமே நீங்கள் இந்த மாதிரி பார்க்கவே முடியாது. தேட்டரில் உட்காந்து சும்மா டைம் பாஸ்க்கு வந்தால் கூட எப்படா வெளியில் எழுச்சி போவோன்னு இருக்கும். இந்த படம் வந்து ஒரு சீன் கூட நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன சீன் வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு சீனையும் நம்ம மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். அதுதான் சொல்கிறேன், பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பேர் வச்சுருக்காங்கல்ல, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக லவ் பண்ணுறாங்களோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பிரேக் பண்ணிடுவாங்க. அதுதான் கதை தலைப்பாகவே வச்சுருக்காங்க. காதல் வந்து யாருமே உணர்வுபூர்வமாக ஒரு விஷயத்தை வந்து கொஞ்ச நாள் அதை ஃபீல் பண்ணால் தான் அதோட ஃபீலிங் தெரியும். உடனே லவ் பண்ணணும், உடனே கல்யாணம் பண்ணணும், உடனே புரிஞ்சுக்கணும். பிக் பாஸ் ராணுவ எப்படி பண்ணியிருக்காரு ஹீரோ? வேற லெவலில் பண்ணியிருக்காரு. அவர் அதாவது பிக் பாஸ்ல வந்து ஒரு சுட்டி குழந்தை மாதிரி எல்லாரும் ஒன்று பண்ணால் அவர் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவார். ஒரு சேட்டையான பையனாக இருப்பார். இதில் வந்து ராணவா இந்த மாதிரி எமோஷன்ஸில் அவர் தான் காட்டுறாருன்னு எனக்கு வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. நாங்கள் செல்லக்குட்டின்னு கூப்பிடுவோம். நம்ம செல்லக்குட்டியாக எப்படி நடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பார்க்கணும். வயசானவங்க கூட ஈகோ கிளாஷில் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே பிரிஞ்சிருக்க மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே பார்க்கணும்.